கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திருத்துவ பணி பின்வரும் 15ஆம் ஞாயிறாகிய இதனாலே கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் வாசி கேட்ட ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள பகுதி. இதற்கு நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்னவென்றால், அலட்சியமானவர்களுக்கும் அசுத்தமானவர்களுக்கும், அதாவது சுகபோகமாய் வாழ்கிறவர்களுக்கும் ஐயோ. ஓ டு தி இன்டிஃபரண்ட் அண்ட் இன்டெலிஜென்ட். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்புறம் ஆகிய கர்த்தாவே, என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக கடவுது. ஆமென். அலட்சியமானவர்களுக்கும் சுகபோகமாய் வாழ்கிறவர்களுக்கும் ஐயோ. பிரியமானவர்களே, இந்த பிரசங்க பகுதியில பழைய ஏற்பாட்டிலே 12 மைனர் ப்ராஃபிட்ஸ் என்று உண்டு. சிறு தீர்க்கதரிசிகள் என்று வகைப்படுத்தப்பட்ட 12 தீர்க்கதரிசிகளிலே ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒருவர். இந்த பகுதியிலே அவர் தாவீதின் காலத்திலே ஒன்றாக இருந்த அகண்ட ஒரு இஸ்ரவேல் நாடு, அதன் பிறகு அவருடைய மகனுடைய ஆட்சி பிறகு அது பிரிந்து போனது. தெற்கு பகுதி யூதா தேசம் என்றும் வடக்கு பகுதி இஸ்ரவேல் என்றும் பிரிந்து போனது. 2 பகுதிக்கும் 2 நாடுகளுக்கும் தனித்தனி ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள், மக்கள் இருந்தார்கள், குடியுரிமைகள் வழங்கப்பட்டது. ஆனால் 2 பக்கம் இருந்தவர்களும் யார் என்று பார்த்தால் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இஸ்ரவேல் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், யூதா, அதாவது யூதர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர்கள் எபிரேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இப்படி பல பெயர்கள் அவர்கள் உண்டு. பிற்காலத்தில் இயேசுடைய காலத்தில் அதுவும் பல செக்டரியன் குரூப்களாக பிரிந்து பரிசெயர், சதுசெயர், எஸ்ஸீன்ஸ் மற்றும் செல்லத்தோ என்ற இப்படி பல பெயர்கள் செக்டரியன் குரூப்பாக பிரிந்து போனார்கள். இப்படி இந்த காலத்தில் எப்படி பிரித்திருக்கிறார்கள்? இட் இஸ் மேன்மேட் சிஸ்டம் இல்லையா? மக்களால் உண்டப்படுகிற ஒரு காரியம். இந்தியாவில் கூட people have been divided based on the caste system. Caste is an evil. So அது ஒரு பிசாசுடைய அந்த ஒரு செய்கைகள் என்று தான் சொல்ல முடியும். பிராமணர்கள் தலையிலிருந்து வந்தார்கள், அடுத்து சத்திரியர்கள் அவருடைய கழுத்திலிருந்து வந்தார்கள், அடுத்து யாரு வைசியாஸ் அவருடைய இடுப்பிலிருந்து வந்தார்கள், சூத்ராஸ் காலிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லி மக்களை பிரித்தார்கள் பிறப்பில் மூலமாக. அதன் பிறகு தலித்துகள் என்று சொல்லி அவுட்காஸ்ட், அவர்கள் இந்த சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன்ல வராதவர்கள் என்று சொல்லி அவர்களை புறப்பாக்கிறார்கள். அவர்கள் மனிதர்களே இல்லை என்ற அளவுக்கு இதெல்லாம் நடந்து நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே நம்முடைய இந்திய தேசத்துல இதை பெரிய அளவில் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாடுபட்டார். அவருடைய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், அதை நீங்கள் படித்து பார்க்கிற ஒரு பெரிய புக், அது இங்கிலீஷ்ல இருக்காது, தமிழ்ல உண்டா என்று தெரியல. அதை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற ஒரு காரியத்தை, இந்த ஜாதிகளை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லியவர். இப்படியாக பிரிந்து கிடந்த இந்த யூதா தேசத்தையும் இஸ்ரவேலையும் அதன் ஜனக்கூட்டத்தையும் பார்த்து அவர்கள் செல்வ செழிப்பினால் அலட்சியமாக வாழ்கின்ற வாழ்க்கையையும் மற்றும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த செல்வத்தினாலே அவர்கள் சுகபோகமாய் வாழ்ந்து மற்ற தேவையுள்ள மக்களை அவர்கள் கண்டு கொள்ளாமல் அவர்களிடம் கொடுக்கப்பட்டதை இவர்கள் அனுபவித்துக் கொண்டு சுகபோகமாய் வாழ்வதை பார்த்து ஐயோ என்று சொல்லி இருக்கிற ஆமோஸ் அவர்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி இந்த தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை தான் பார்க்கிறோம். ஐயோ என்றால் என்ன? ஓ டு யூ என்று பார்த்த போது ஐயோ என்பது தன்னுடைய உள்ள குமுறலை வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம், புலம்பல் இல்லையா? அல்லது அது ஒரு சாபத்தை குறிக்கும். மற்றவர்களை அடித்து
பார்க்கல. அது போல ஏழை மக்களை வஞ்சித்து அவரிடத்துல கொள்ளையடித்ததை வைத்துக் கொண்டு தாம்பீகமான ஒரு வாழ்க்கை மிக கேவலமானது, உங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆமோஸ் தீர்க்கதரிசி இங்கே வடக்கு பகுதியில் இருக்கின்ற இஸ்ரவேல் மக்களையும் பார்த்து, தெற்கு பகுதியில் இருக்கிற யூதாவில் இருக்கிற மக்களையும் பார்த்து சொல்கிறார். எல்லாரும் தப்பு செய்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் வரப்போகிற கர்த்தருடைய அந்த கோபாக்கினை நியாயத்திற்கின் வாழ்வு, அதாவது அதை குறித்து தெரிந்தும் கூட அடிமையாய் போய் ஒரு நிர்கதியாய் நிற்கும் போதை அறியாமல் அவர்கள் என்ன பண்றாங்களோ, அந்த வரப்போகிற காரியம் மட்டும் அது பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்கள் நிர்விசாரமாய் வாழ்கின்ற அந்த ஒரு அவலட்சணமான வாழ்க்கையை சாடுகிறார்கள். அதைத்தான் இந்த 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கணும். 2 தலைப்பின் கீழாக இந்த முழு பிரசங்கத்தின் விவரத்தையும் நாம் பார்க்கலாம். முதலாவதாக முதல் 2 வசனம், ஓ டு தி இன்டிஃபரண்ட், அதாவது அலட்சிய வாழ்வு வாழ்பவருக்கு ஐயோ. அலட்சியமாய் உலகத்துல வாழலாமா, நிர்விசாரமாய் வாழலாமா, அல்லது கவலை இல்லாமல், கவலை இல்லைன்னா எதை பத்தியும் கவலை இல்லை, மற்றவங்க எங்க இருக்கட்டாலும் போட்டோம், நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், அப்படி இருக்கக்கூடாது. சோ அதுதான் அதனுடைய அர்த்தம். நிர்விசாரம் என்பது அலட்சிய வாழ்வு வாழ்வதற்கு ஐயோ என்று சொல்லி, இங்கே பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மற்றும் யூதா என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா என்று சொல்லுகின்ற போது அது இஸ்ரவேல் நாட்டிலே இருக்கிறது. ஒரு காலத்திலே இஸ்ரவேல் நாட்டினுடைய சமாரியா வந்து தலைநகராக இருந்தது பழைய ஏற்பாட்டில். யூதா தேசத்தின் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது எது என்றால் சியோன். சியோன் என்றால் எது? அது வந்து ஒரு மலை, அது எருசலேமில் உள்ள ஒரு மலை. பிரியமானவர்களே, இவர்கள் எந்தெந்த முறையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அலட்சியத்தோடு வாழ்ந்தார்கள், அந்த அலட்சிய போக்கோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் பார்க்கலாம். எந்தெந்த விஷயத்துல அவர்கள் அலட்சியமாக வாழ்ந்தார்கள் என்றால், முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மறந்து போய் அதற்கு செவியை அடைத்துக் கொண்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை இல்லாதனாலே வரப்போகின்ற தண்டனை, they least bother about the impending judgment from the God. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. வரது மற்றும் பார்க்கலாம் என்று சொல்லி அவர்கள் நிர்விசாரமாய் இருந்தார்கள். இந்த தரிசனத்தை கேட்டும் அவர்களிலே ஒரு மனமாற்றம் இல்லாத. மூன்றாவது பார்க்கும்போது they called themselves quote unquote the foremost nation. அவர்கள் வாழ்கின்ற அந்த தேசம் தான், அதாவது எல்லா மக்களுக்கும் ஒரு தலைமை தாங்குகின்ற ஒரு இடம், ஒரு நாடு என்று சொல்லி, ஜாதிகளின் தலைமை பீடம் அதுதான் என்று சொல்லி நினைத்தார்கள். ஜாதிகள் என்று சொல்றது மறுபடியும் it is not a caste, it is a nation. எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் தான் தலை என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்கா அதாவது பிக் பிரதர் போல செய்கிறார்கள் இல்லையா, அவர்கள் முடிவெடுப்பதை தான் உலக நாடுகள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிற காரியத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம் இல்லையா. சோ இன்றைய காலகட்டத்திலே அவர்கள் செய்கின்ற காரியத்தை அந்த காலகட்டத்திலேயே இந்த இஸ்ரவேல் மக்களும் யூதாவில் இருக்கின்ற மக்களும் செய்தார்கள். அப்படி இந்திய தேசத்தில் இருக்கின்ற பிராமணர்கள் கூட இந்த காரியத்தை, அதாவது ஒரு கிளைம் இருந்தது அவர்களுக்கு. என்ன என்றால், we are all Aryans. ஆரியா என்றால் என்ன? ஆரியன்ஸ் என்ன? நோபல் சொசைட்டி, நாங்கள் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள் என்று நினைத்து வாழ்ந்தார்கள். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிற போது அவர்கள் தங்களை குறித்து அதிக நம்பிக்கை கொண்டு தங்களுடைய சுய பலத்தை அவர்கள் நம்பி காலப்போக்கிலே கடவுளை அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத படித்து அவர்கள் மறந்து போறார்கள். இதனுடைய பேக்ரவுண்ட் இதுதான். அவருடைய மனநிறைவுக்கு காரணம் என்னென்றால், முக்கியமாக they thought that the place, the geographical location that they are living is an effective place which is very secured in nature என்று, அது இயற்கையிலே மிக பாதுகாப்பானது என்று நினைத்தார்கள். அதாவது நம் வாழ்கின்ற இடம் நமக்கு பாதுகாப்பானதா என்று பார்த்தால் சொல்ல முடியாது, நாளைக்கு எதுவும் வேண்டுமானாலும் ஏற்படலாம். அவர்கள் சியோன் மலை அமைந்த அந்த ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் என்று நினைத்தார். சியோன் மலையில இருந்ததுனால அந்த நாடு அவர்கள் மிக பாதுகாப்பானது என்று நினைத்தார்.
எருசலேம் ஒரு அசைக்க முடியாத பட்டணம் என்று சொல்லி அவர் நினைத்தார்கள். அது ஒண்ணுல ஒரு பக்கம் சங்கீதம் 78, 68, 78ஆம் அதிகாரம் 68, 69ஆம் வசனத்துல பாருங்கள். அதுல ஒரு மிக அழகான ஒரு வசனம் சொல்லியிருக்கும். சங்கீதம் 78, 68, 69 வசனம் படிக்குமா? சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். யூதா கோத்திரத்தையும் நமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் இருக்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியை போலவும் கட்டினார். பூமி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுபோல இந்த பர்வதத்தையும் கடவுள் கட்டினார். சீயோன் பர்வதம். அப்போ இவர்கள் அந்த இடத்துல குடியிருக்கிறதுனால இதுதான் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங், இதுதான் எங்களுக்கு பக்கபலம். ஆனா அதை கட்டின, அதை நிர்மாணித்த, உருவாக்கின கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். அதை முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னொரு பக்கம் பார்க்கின்ற போது இஸ்ரவேலர்கள் சமாரியா அவர்களுக்கு தலைநகராக இருந்தது. சமாரியாவும் மிக பாதுகாப்பான இடமாக அவர்கள் நினைத்தார்கள். ஏனென்றால் அது கேபிட்டல் சிட்டி, அங்கே எல்லா வசதியும் இருக்கும், அது பாதுகாப்பு. ஆனால் கேபிட்டல் சிட்டியை தான் இப்போ இன்னொரு நாட்டுக்கு விரோதமா போர் ஏற்படுகின்ற போது முதலா கேபிட்டல் சிட்டியை தான் அடிப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற இங்கே ராணுவ தளவாடங்கள், ராணுவ வீரர்கள், மற்ற அதனுடைய இன்ஃபேக்டரிஸ் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற இடம் அதிகமாக இருக்கிறது எதுன்னா சென்னை தான். சென்னை தான் அட்டாக் பண்ணோம். இப்போ கர்நாடகால அட்டாக் பண்ணிட்டோம், பெங்களூர் தான் அட்டாக் பண்ணோம். அங்க வந்து எல்லா விதமான அதாவது ராணுவத்தை குறித்ததான எல்லா பொருட்களும் ராணுவ வீரர்களும் அங்கு உண்டு. அங்க அதை டார்கெட் பண்ணி அடிப்பார்கள். இவர்கள் சமாரியா அது ஒரு பாதுகாப்பான இடம் என்று நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன பிரியமாவுல 2வது வசனத்துல பாருங்கள். இந்த நாளின் செய்தியில 2ஆம் வசனத்துல, நீங்கள் கல்லே மட்டும் சென்று அவர்களுக்கு தாமாத் என்னும் பெரிய பட்டணத்துக்கு போய் பெலிஸ்தருடைய காத் பட்டணத்துக்கு இறங்கி அவர்கள் இந்த ராஜ்யங்களை பார்க்கலும் நல்லவில்லோ என்றும் அவர்களின் எல்லைகள் உங்கள் எல்லைகளை பார்க்கலும் விஸ்தாரமானவர்களே என்றும் பாருங்கள். இதெல்லாம் புரிஞ்சுதா? அதாவது அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இதெல்லாம் சொல்லப்பட்டது சமாரியா, அடுத்து சீயோன், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறது. அதனால எப்போது யாரும் எல்லாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்துல இருக்கிற நாடுகள் எல்லாம் போய் பெருசா இருந்தாலும், அதாவது சீரியா, லெபனான், பக்கத்துல அசீரியர்கள், இந்த பக்கம் பெர்ஷியர்கள் என்று எல்லாம் இருந்தாலும் கூட எங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்ற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆமோஸ் ஒரு கேள்வி கேட்கிறார். அதாவது இந்த 2 முக்கியமான இடம் பெரிய பெரிய இடம். அதாவது அசீரியர் படையெடுப்புல விழுந்து போன பெலிஸ்தியரின் நகரம் எது என்றால் சீரியா, அதாவது காத் பட்டணம். அது பெலிஸ்தருடைய அந்த காத் பட்டணம். அது அடுத்து சீரியாவின் பட்டணம் எதிர்பார்க்கும் ஆமாத்தாண்டு கல்லே அங்கே போட்டிருப்பாங்க 2வது வருஷத்துல. இதை விட உங்களுடைய பிரதேசம் பெருசா? அப்ப ஏன் நீங்க அந்த மாதிரி தம்பட்டா அடிச்சுக்கிறீங்க, டாம்பிங் அடிச்சுக்கிறீங்க? நீங்க சின்ன வாழ்தான், உங்களுடைய இடமே சின்னது. இஸ்ரேல் பாத்தீங்களா, நீங்க சுத்தி இருக்கிற பெரிய பெரிய நாடுகள் மத்தியில சின்ன இடம். அப்போ அவ்வளவுதான் இருந்தது. பக்கத்துல இருக்கின்ற அந்த சீரியா வந்து ஒரு சில இடம்லாம் அவர் முடிச்சிருந்தாங்க. லெபனான்ல ஒரு பார்த்து அவங்க கையில இருந்தது, கொஞ்சம் பெருசா இருக்கு இதை விட. ஆனால் மற்ற சொல்லப்பட்ட இந்த காத் பட்டணம், ஆமாத் கல்லே பட்டணத்தை விட அவருடைய பட்டணம் பெருசா. அதே ஏற்கனவே அசீரியர்கள் கைக்கு விழுந்து போனது. ஆகவே நீங்கள் உங்களையே பெரிதாக எண்ணாதீர்கள், நீங்கள் வாழ்கின்ற இடமே பெரிதானது என்று நினைக்காதீர்கள். கர்த்தரை நம்புங்கள், இல்லை என்றால் அவருடைய வரும் கோபத்திற்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக சொன்னார். இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். அவருடைய ஊர் பெரிதோ, அவருடைய ராணுவ பலம் பெரிதோ, பொருளாதாரம் மூலம் அவர்கள் செல்வ செழிப்போடு வாழ்வது பெரிதோ, நிலப்பரப்பு பாதுகாப்பானதோ, அல்லது அரசியல் ஆளுமை மிக்கவர்கள் என்பதால் அதிலே அவர்கள் பெரிதானவர்களோ, சாதுரியம் மிக்க தலைவர்களை கொண்ட ஒரு தேசமாக அவருடைய தலைவர்கள் இருப்பதனால இவர்கள் பெரியவர்கள் என்று சொல்லி இங்கே கடவுள் பார்க்கவில்லை. ஏனென்றால் நாம் வாழ்வதும் வீழ்வதும் எல்லாம் அவரிடத்துல இருக்கிறது. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் அவருடைய கருத்துல இருக்கு. கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது இல்லையா?
நீயும் நானும் பெரிய அளவுல யோசித்து எந்த ஆக போறதில்ல. அவர் கொடுத்தால் அவருடைய திட்டம் எது இருக்கிறதோ அது நடக்கும். இங்கே கடவுள் இவைகளை பார்ப்பதில்லை, அவருக்கு தேவையும் இல்லை. ஆனால் இந்த இரண்டு ராஜ்யங்களும் இப்பேற்பட்ட தேவனை மறந்து மேலே சொல்லப்பட்ட இந்த காரியங்கள், நாங்கள் பெரிய பணங்களை வச்சிருக்கிறோம், நாங்க பினான்சியலி வெரி ரிச், எங்களை யாரும் பொருளாதாரத்துல அசைக்க முடியாது, வேறு நாடுகளை காட்டிலும் நாங்கள் எல்லாவற்றிலும் பல கண்டுபிடிப்புகளை பிடித்தவர்கள் என்று தங்களை குறித்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. அதாவது சுய நீதி, இதுதான் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ். கர்த்தருடைய பார்வையில பார்க்கும்போது சுய அதாவது நீதி என்பது அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்கிறது என்று சொல்லி அது ஒன்றும் இல்லை. தேவநீதி தான் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, கடவுள் அவர்கள் உள்ளத்தை பார்த்தார். அவர்கள் உள்ளமோ கர்த்தரை தேட மறந்து மிக தூரமாய் போய்விட்டது. ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் இல்ல கடவுளை தேடல, யூதாவில் இருக்கிறவங்களும் தேடல, இஸ்ரவேல்ல இருக்கிறவங்களும் தேடவில்லை. அவர்களுக்காக பிரயாசம் எடுத்து அவருடைய உயிருக்காக பாடுபட்ட கடவுளை அவர்கள் மறந்து போனார்கள். இந்த அலட்சியம், நிர்விசாரம் மற்றும் மெத்தன போக்கு கர்த்தர் பிரியமில்லாத ஒரு நயவஞ்சகமான பெரும் பாவமாகும் இல்லையா? நிர்விசாரமான ஒரு கவலையற்ற ஒரு வாழ்வு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஐ கேன் சேலஞ்ச் டுமாரோ, ஐ அம் இன்வின்சிபிள், என்னை யாராலும் வீழ்த்த முடியாது. இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். So complacency is an insidious sin. அதாவது இந்த அலட்சிய போக்கு என்பது அதாவது ஒரு நயவஞ்சகமான ஒரு பெரும் பாவமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் மன நிறைவோட இந்த காம்ப்ளசன்சி என்று பார்க்கிற போது, அதாவது ஒரு அலட்சியமான ஒரு மெத்தன போக்கு வாழ்கின்ற ஒரு காரியம் கர்த்தருக்கு முன்பாக அது அதாவது பொய்யோடு பொய் சேர்த்து வாழ்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. பெருமையினால் வளரக்கூடிய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. கடவுளை சார்ந்தல்ல, மாறாக உலக தலைவர்களை நம்பி தன்னை நம்பி வாழ்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. செப்பனியா 1:12 இப்படியா நான் பார்க்கிறோம். எழுதுவோம், எனக்கு படிக்க. செப்பனியா 1:12 அங்கே பாருங்கள். அக்காலத்திலே நான் எருசலேமை விளக்கு கொளுத்தி சோதித்து வண்டல் போல குழம்பி இருக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்வதும் இல்லை தீமை செய்வதும் இல்லை என்று தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறவர்களான மனுஷனை தண்டிப்பேன். கர்த்தர் நல்லதும் செய்யறதில்ல, தீமையை செய்யறதுல நீ இவ்வளவு எப்படி படிக்கலாம்? கர்த்தர் நல்லதையும் செய்வாரு, தீமையானதையும் அவர் கொடுப்பார் நமக்கு. நாம் அவருக்கு விரோதமாக தீமை செய்கிற போது தீமையை அவர் கட்டளையிடுவார், அக்னியை கட்டளையிடுவார், பெரும் வெள்ளத்தை கட்டளையிடுவார். நீயும் நானும் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர் எதையும் செய்வார். ஆண்டவரால் முடியாது எதுவும் இல்லை. ஆனால் இவர்கள் இப்படியாக வாழ்ந்தார்கள். கடவுளை மறந்து போன நிலையில அவர்கள் தங்கள் பெருமை பேசி சுய புகழ்ச்சியோடு மற்றவர் எல்லாம் ஒரு பொருட்டும் அல்ல என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்தார்கள். நாங்கள் தான் வல்லவன், நான் தான் என்று யாருமே சொல்ல முடியாது. ஒரு பழமொழி உண்டுல, வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. So no one can claim that I am invincible. நான் அதாவது மாற்ற முடியாதவன், என்னை வீழ்த்த முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட மோடி சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற அடுத்து எந்த போறது கடவுளுக்கு தான் தெரியும். உன்னுடைய என்னுடைய தலைவிதியை நிர்ணயிப்பது பாராளுமன்றம் அல்ல, பரலோகம். Our destiny is not determined by the parliament house, but the house of the Lord. It is decided in the house of the Lord. ஆகவே அவரை நம்பி வாழ வேண்டும். இந்த மக்கள் உலக பிரகாரமான காரியங்களை அவர் நம்பினார்கள். ஆகவே அலட்சிய போக்கோடு வாழ்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ என்று சொன்னார். இரண்டாவதாக பார்க்கிற போது 3ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும், சுகபோகமாய் இன்பத்தில் திளைத்து வாழ்பவர்களே உங்களுக்கு ஐயோ என்று. ஓ டு தி இன்டெலிஜென்ட், ஓ டு தி இன்டெலிஜென்ட். சுகபோகமா வாழ்றது தப்பா? சுகபோகமா வாழ்றது தப்பா? சுகபோகமா வாழ்றது தப்பு இல்லையே. ஆனால் சுகபோகமா நீயும் வாழ, மற்றவங்க வாழ உதவி செய். உன்னால் முடிந்த காரியத்துல நீ ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கு. நானும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும். இதுதான் சமூக நீதி. எல்லாரும் வாழ வேண்டும். கடவுள் அப்படி நினைத்தால்தான் எல்லாருக்காகவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் சிலுவையில.
கடைசி சொட்டு ரத்தத்தையும் எல்லாரும் ரட்சிப்படைய வேண்டும். இந்த சிறியர் ஒருவரும் கெட்டும் போது பரலோகத்துக்கு என்னுடைய பிதாவின் சித்தமல்ல என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் என்றால் முழு உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ரட்சிப்படைய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். இங்கே சுகபோகமாய் இன்பத்தில் திளைத்து வாழ்பவர்களுக்கு ஐயோ என்று பார்க்கின்ற போது இவருடைய நினைப்பு என்னவென்றால் 3ஆம் வசனத்துல தீர்க்கதரிசி வராரு சொல்றாரு, வந்தோம் சொல்லட்டும், சொல்லிட்டு போட்டோம் இல்லையா? அது என்ன அவர் சொல்ற மாதிரி அந்த அழிவு கர்த்தருடைய நியாயத்திற்கு உடனடியா வந்துடும் போதா என்ன இல்லையா? சிலுவையில் அறையப்பட்ட அந்த கல்லனை போல கடைசி நேரத்தில் கேட்டுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் ஒருவேளை அவர்களுக்கு இருக்கலாம். ஆனால் இதுதான் அலட்சிய போக்கு. சுகபோகமாய் வாழ்கிறவர்களுக்கு, அதாவது கலாச்சாரமா பணக்கார ஃபேமிலியில வாழ்ந்தவர்களுக்கு ஏழை படுற கஷ்டம் தெரியவே தெரியாது. ஆகையினால்தான் கடவுள் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை கோலம் எடுத்து ஏழையா பிறந்தார். அவருக்கு தெரியும் பணக்காரர், அதாவது அவர் எப்படின்னா அதாவது மாடி வெட்டி ஏழை என்று சொல்லலாம் இல்லையா? அவர் உயர்ந்தவர், உன்னத ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, ஆனால் உனக்காக எனக்கு அவர் ஏழ்மை கோலம் எடுத்து வந்தார். அவருக்கு தெரியும் நம்முடைய கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை, வேதனை, துன்பம், துயரம் எல்லாம். அவர் நாமெல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு ரூபத்தை அவர் தரித்துக் கொண்டு வந்தார். இங்கே சொல்லப்படுகின்ற அந்த காரியத்துல தீர்க்கதரிசி வந்து எச்சரிப்பை சொல்லட்டும், அது எப்போ பார்க்கலாம், உடனடியாக வரப்போகுது என்ற நிர்விசாரம் பயமற்ற வாழ்வு. சாகினால சிம்பிளா சொல்லணும்னா லைஃப் இஸ் ஷார்ட், மேக் இட் ஸ்வீட். சீக்கிரம் போயிடும்போது இப்போ நம்ம அனுபவிக்காத வேற அனுபவிச்சு போற சொல்லிட்டு கண்ணாமினான்னு வாழ்ந்துடக்கூடாது, மனம் போன போக்கில வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தருடைய சித்தப்படி அவருடைய வழிகாட்டுதலின் படி வாழ வேண்டும் என்பதற்காக தான் வேதம். கர்த்தரை தொழுது கொள்கின்ற இடம் அவருக்கு பிரியமா நடக்க வேண்டும். துன்மார்க்கமாய் எப்படியாவது வாழ வேண்டும் என்பதில்ல, சன்மார்க்கமாய் உத்தமமாய் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். ஆகவேதான் இப்படி வருகிறோம். இந்த கட்டாயம் எதற்காக ஏற்பட்டது என்றால் இது கடவுள் விதித்த எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஆகவே நாம் வருகிறோம். அநேகர் இதை நிர்வசாரமாக விட்டு விடுகிறார்கள். கடவுளை தொழுது கொள்ள வருவதில்லை, அது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனால் நல்லதல்ல, கடவுளை தேடு. மற்றவர்களை தேடுவதற்கு முன்பதாக கடவுளை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். First seek the kingdom of the Lord and his righteousness and all other things will be added unto you. So இந்த காலத்துல நம்ம என்ன பண்றோம்? We seek many other things, the worldly arena, உலக உருண்டையில இருக்கின்ற எல்லா காரியத்தையும் போய் அலசி ஆராய்ச்சி எப்படியாவது நம்ம சம்பாதிக்கலாம். நல்லதுதான், நல்லதுதான். ஆனால் மனம் போல வாழ்வு, மனம் போல ஒரு வாழ்வு வாழ்கிறார். They have chosen a way of life that left no place for the discipline of the spiritual life. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களுக்கு அது ஒரு பக்கபலமாக சப்போர்ட்டிவாக இல்லவே இல்லை. They were living for their own pleasure, not for the glory of God. அவருடைய சொந்த அதாவது விருப்பு வெறுப்புக்காக, சொந்த ஒரு லாபத்திற்காக, சொந்த ஒரு ஜாலிக்காக அவர்கள் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்காக அவரை மகிமைப்படுத்த வாழ்ந்தார். இன்னைக்கு கடவுளை தொழுது கொள்கின்ற பல சபைகளில அவர்களுடைய ஜாலிக்காக தான் போடுறதை பார்ப்போம். நல்ல சவுண்ட் வால்யூம் அதிகமா இருக்கும், நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் எல்லாரையும் கூட சொல்ல, அதாவது ஆடி பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அதுவும் மாதிரி ஒரு வாரத்துறையெல்லாம் போட்டு மனம் போன போக்கில் போயிட்டு அது மேலே முடிஞ்ச பிறகு அவங்க சுஸ்டா உட்காரு, அது பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல பிராஸ்பரிட்டி காசு. நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, கடவுளை ஆசீர்வதிப்பார். இப்படி பயப்படாதே பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்லிய கடவுள் மேல இருக்க பயமே போயிடுச்சு. ஜனம் புரிச்சல, கர்த்தருக்கு பயந்துதான் நாம் ஆக வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு பயந்து கீழ்ப்படித்துதான் ஆக வேண்டும். இதை மாற்றவே முடியாது. இதெல்லாம் நாம் கற்றுக்கொள்கின்ற போதுதான் அவரிடத்துல நாம் சேர முடியும். அதற்காக அவர் நம்மை அடிமையாக வைத்து விடவில்லை, மாறாக நமக்கு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார், அதோடு பொறுப்பையும் கொடுக்கிறார். He has bestowed us the liberty and also the responsibility. அதனால அந்த காரியத்தை செய்கிற போதுதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்.
1 கொரிந்தியர் 10:31 தேவர் பாருங்கள், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். இங்க இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் செய்த காரியங்களை படிங்க. 4ஆம் வசனத்துல, அதாவது 3ஆம் வசனத்துல, தீங்கு நாள் தூரம் என்றெண்ணி கொடுமையின் ஆசனம் கட்டி வரும்படி செய்து தந்த கட்டில்களில் படுத்துக் கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சாயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தோளத்தில் உள்ள கன்றுக் குட்டிகளையும் தின்று தம்புரு வாசித்து பாடி தாவீதை போல கீதவாக்கினை தங்களுக்கு உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து, இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல படிக்கும் போது குடம் குடமாக வைத்து குடித்தார்கள். பாருங்க, அதாவது கெட்ட பாடங்கள் எப்படி ஆரம்பிக்கனா, வாலிப பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும். சும்மா ஒரு பெக்கு சாப்பிட்டு சொல்லிட்டு வற்புறுத்துவாங்க. சின்ன பெக்கு தான் அடுத்து என்ன ஆகும்? மக்காவும், அடுத்து ஜக்காவும், அடுத்து குடம்புடமா இருக்கிற அந்த காரியம். இதற்கு விலகி ஓட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்கிறார்கள். ஆனால் யோசேப்பு நேரிட்டு ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். ஆகையால் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே போவார்கள். இப்படியே செல்வமாய் சைனித்தவர்களின் விருந்து கொண்டாடல் நின்று போகும். அப்போ இவர்கள் அந்த சுகபோகமாய் வாழ்ந்தார்கள். ரொம்ப தெளிவா இருக்குதுல்ல, ரொம்ப தெளிவா இருக்கு. நீ எப்படியாவது வாழ்ந்துட்டு போ, கடவுளுக்கு பணத்தையும் பொருளும் ஆசையும் அந்தஸ்தை கொடுத்துட்டாரோ வாழ்ந்துட்டு போ. அதே நேரத்துல மற்றவர்களும் வாழத்தக்கதாக நீ உதவி செய். மற்றவர்களை பார்த்து நீ, அதாவது அவன் மேல் அக்கறை என்பது இல்லாமல் வாழ முடியாது. சமுதாயத்தில் நம்ம வாழ்கிறோம். we should have that concern over other, இல்லையா, others என்ற ஒரு மற்றவர்களை குறித்த ஒரு கரிசனை நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆலோசனை பார்க்கும்போது wealthy enjoyed and slept on the luxury of beds of ivory and luxurious couches. அந்த கட்டில்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க. இப்போ நம்ம யூஸ் பண்றது இந்த கட்டில்கள் எல்லாம் எதுல யூஸ் பண்றோம்? வுட்ல. எல்லாம் டீ வுட்டு, வேற எந்த வுட்டு? அதிகபட்சம் வாங்க ரோஸ் வுட் வாங்க, அதுவும் காஸ்ட்லி. ஆனா தந்தத்துல கட்டில்கள் என்றால் கொஞ்சம் நாள் யோசிச்சு பாருங்க. தந்தம் வெகு அரிதான பொருள். ஒருவேளை வீரப்பன் செத்து போன வீரப்பன் கேட்டிருந்தா வேண்டாம் தந்தத்தை, ஏன்னா அவர் வந்து யானைகளை கொன்று அந்த தந்தத்தை எல்லாம் கொள்ளையடித்து காட்டில ஒரு மாயாவியை போல சுற்றிட்டு இருக்கிறவர் இல்லையா, அவர்கிட்ட கேட்டிருந்தார். ஆனா அது தவறாக வந்தது. தந்த கட்டில்களில் ஆடம்பர படுக்கைகள், லக்ஸூரியஸ் கவுச்சஸ். அடுத்து ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்க. பெரிய கட்டில் மட்டும் இல்ல, அவள் தம்முடைய வீடுகளையும் யாரை தங்கத்தினால் கட்டினார்கள்னா அப்ப எந்த அளவுக்கு ரிச்சா வந்திருப்பாங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. எந்த அளவுக்கு அந்த மற்றவருடைய பணத்தை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்று சொல்லி ஆமோஸ் பட்டவர்த்தனமாக குற்றச்சாட்டுகிறார். ஏழை எளியவர்களை கொள்ளையடித்தார்கள் போன வாரத்தில் பார்ப்பாங்க. அந்த பணத்தை வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை செய்தார்கள். ஒருவர் அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பார்க்க ஏழைகள் எப்படி படுத்துப்பாங்க? அவங்களுக்கு படுக்கிறதுக்கு சரியான பாயில படுத்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதாவது ஒரு ஜப்படம் போட்டு கீழே படுத்திருப்பாங்க, மேல கூட படுத்து கீழே படுத்திருப்பாங்க. இன்னைக்கும் படுக்க கூட இடம் இல்லாதவர்கள் எத்தனையோ பேர்கள் உண்டு. இடம் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் எத்தனையோ மக்கள் உண்டு. சாப்பிட வழியில்லாதவர்கள் உண்டு. உடுக்கு உடையில்லாதவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. இது அவசிய தேவை, அதாவது அடிப்படை தேவை, பேசிக் நீட். இது கூட இல்லாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உண்டு நீயும் நானும் வாழ்ந்த தேசத்துல. ஆனால் இவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலும் இருந்தார்கள். ஆனால் அவர்களை குறித்து அவர்களுக்கு கவலை இல்லை. நிர்விசாரமாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். they applied expensive perfumes. அதாவது இந்த வசனத்துல அவங்க போடும்போது பாருங்க, ரொம்ப வித்தியாசமா போட்டுருக்காங்க. சிறந்த பரிமள தைலங்களை பூசி கொடுக்குறாங்க. ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் பர்ஃபியூம் அதெல்லாம் போட்டு சௌக்கியமாய் சயனித்து அவர்களோட, அதாவது இந்த நோவாவின் காலத்துல நடந்தது போல மத்திய 24:38 ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி நடந்தது என்று பார்க்கும் போது அவர்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் வரப்போகின்ற ஆபத்தை குறித்து
எந்த கவலையும் இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நிர்விசாரமாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். They enjoyed elegant feast, beautiful music, இல்லையா, விருந்து, நல்லா என்ன சாப்பிட்டு பாருங்க. நாலாம் வசனத்துல மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தோழத்தில் உள்ள கன்றுக்குட்டிகளையும் தின்று, ஆங்கிலத்தில் பார்க்கும்போது they were eating lamb at a wheel என்று சொல்லி. வீல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப எல்லாருமே தெரியும். வீல் கபாப்ன்றது கேள்விப்பட்டிருக்கல. வீல் கபாப்னா என்ன? வீல் கபாப் தெரியாதா? வீல்னா என்ன தெரியுமா? இளம் மாட்டு கன்று, இளம் மாட்டு அடிச்சு அதை பொரித்து ஆப்பாயில சாப்பிடுறது. நீங்க சாப்பிட தெரியாதா? வீட்டு சாப்பிட போல தெரியுது. மட்டன் சாப்பிட்டது இல்லையா? பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் அந்த விஷயத்துக்கு ஒண்ணு கொல்லப்படாதீங்க, அதை பார்த்துருக்கிறேன். சோ அந்த ஆட்டு கறி போலவே இருக்கும். ஏன்னா இளம் ஆடு சாப்பிட்டா இருக்கும். இளம் இது கன்றுக்குட்டி அது ஆப்பாயில அப்படியே நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அப்படின்னு இந்த பக்கம் குடம்புடமா இத வச்சு மதுபானத்தை வைத்துக் கொண்டு குடித்து வெறித்து சயனித்து செய்யக்கூடாத அக்கிரமான காரியத்தை செய்தார்கள். சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோட செத்தவள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சுகபோகமாய் வாழ்கிறவள் என்று பார்க்கும்போது சுகபோகமாய் வாழ்கிறவன் இல்லையே என்று யோசிக்கூடாது. இட் இஸ் என்ன சொல்ல ஜெனரிக் டேர்ம். சுகபோகமாய் வாழ நீ வாழன்னு சொல்ல. அப்போ அதாவது தாவீது, சாலமோன் அவர்கள் எல்லாம் பெரிய ராஜாக்களாக இருந்தார்கள். எல்லாம் சந்தோஷத்தை அனுபவித்தார்கள். நியாயமான சந்தோஷத்தை கடவுள் ஏற்றுக்கொண்டார். அநியாயம் செய்வதை அவரும் எதிர்த்தார் இல்லையா? தாவீது இன்னொருத்தருடைய மனைவியை, உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கொள்வதை கடவுள் பிடிக்கவில்லை. அவனை அடிக்க நினைத்தார். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக அவனை அடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா அவனை அடிச்சுதான் அவன் செத்து போயிருப்பான். ஆனா அவனுக்கு அதிகமான வேதனை கொடுக்க வேண்டும். அவனுடைய மகனை அடித்தார். அது எவ்வளவு வேதனை! தன்னுடைய பிள்ளை இது கிடந்து போனால், மறித்து போன எவ்வளவு வேதனை! அப்பேற்பட்ட வேதனை. அதே போல சாலமோன் அவன் கேட்ட அந்த எல்லா ஞானத்தையும் உலகத்துல பெரிய ஞானம் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்தார். அதே எனக்கு சொல்ற அவனுடைய தகவல் தாவனுடைய வழியில நடக்கும். அவன் செய்யல. அவனுக்கு எவ்வளவு மனைவி இருந்தார்கள், எவ்வளவு வைப்பாட்டிகள் இருந்தார்கள் யோசிப்பாருங்க. அவனுடைய முடிவு ரொம்ப மோசமா போயிடுச்சு. பணம் எல்லாத்துக்கும் வேற இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு நம்ம வாசி கேட்ட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்க பிரியமானவர்களே, பண ஆசையை எல்லா தீமைக்கும் வேற இருக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே தொடர்ந்து நாம் பார்க்கிற போது drinking wine in abundance, முட்டை குடித்து வெறித்து அத்துமீறி அவலட்சணமான வாழ்க்கை வாழ்க்கை, கடவுளுடைய எச்சரிப்பாவது அது ஒரு பொருட்டையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அதெல்லாம் நின்று போகும் சொல்றாரு. எல்லாம் நின்று போகும், திடீரென்று நின்று போகும். ஆனால் இந்த பெரும் பணக்காரர்களால் வஞ்சிக்கப்பட்ட ஏழைகள் ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சாதாரண உறைவிடம் அவரும் டாக்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது பார்ட் ஆஃப் தேர் ரெகுலர் மீல். இஸ்ரவேல்ல பார்க்கும்போது யூதர்கள் அவங்க ரெகுலரா சாப்பாட்டுல அது ஒரு நம்ம ரைஸ் சாப்பிடல, அது போல அவங்களுக்கு திராட்சரசம் இல்லாம அவங்களுடைய சாப்பாடு கிடையாது. சாதாரண திராட்சரசம் குடிச்சிருப்பாங்க. அடுத்து அந்த பிராக்ரன்ஸ் மேல போட்டுக்கிற அந்த பர்ஃபியூம்ஸ் எல்லாம் அவளுக்கு இருந்தது. ஒருவேளை எல்லாரும் யூஸ் பண்றது அங்க ஒலிவ எண்ணெய், சீப் ஆலிவ் ஆயில், இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதை போட்டு அவங்க இது பண்ணிடணும்னா அதுல பழப்பழம் நல்லா பரிச்சயம் இருக்கும். ஒலிவ எண்ணெய் ரொம்ப நல்லது உடம்பு கூட, ஆனா ரொம்ப காஸ்ட்லி. இது 1 கேஜி 1000 மேல இருக்கும் நினைக்கிறேன். 1000 2000 இருக்கலாம் கிட்டத்தட்ட. பிரியமானவர்களே, இப்படியாக அவர்கள் இருந்தார்கள். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சிலருக்கு அதாவது இன்றைக்கு வாசிக்கிற சங்கீதத்துல 146ஆம் சங்கீதத்துல பார்க்கின்ற போது 7ஆம் வசனம் 1ஆம் வசனத்துல பசியா இருக்கிறவர்களுக்கு கடவுள் என்ன பண்றாரு? ஆகாரத்தை கொடுக்கிறார். அடுத்து கட்டுண்டவர்களை அவர் விடுவிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். அநாதை பிள்ளைகளையும் ஆதரிக்கிறார். So he will never despise the poor and vulnerable, marginalized, the orphans, the aliens,
and the widows in the society. அவளெல்லாம் அதாவது ஒரு பொருட்டாக எண்ணப்படாமல் தள்ளப்பட்டவர்கள் சமுதாயத்திலே அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டா என்றால் கடவுள் கொடுக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளின் சகாயர் அவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பசி உள்ளவர்களை அவர் போஷிக்கிறார். நீங்க எத்தனையோ பேர் பசியா இருக்காங்க, எப்படியாவது அவர்களை போஷிக்கிறார் கடவுள். உன்னால என்னால முடியாது, உன்னால என்னால முடியும். அதை நீயும் நானும் செய்யாத பட்சத்துல உனக்கு நமக்கு நிறைய நிறைய மேல எதுக்காக கொடுக்கிறார்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு இருந்தவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவனுக்கு மறுபடியும் திருப்பி கொடுப்பார். திருப்பி கொடுக்கிறார். நீ எவ்வளவு கொடுக்கிறியோ நமக்கு தொழுக்கி சரிந்து விடும்படியாய் அவர் ஆசீர்வதிப்பார். வெறும் பணம் பொருட்கள் வைத்திருப்பது தவறல்ல. அதைத்தான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். வெறும் பணம் பொருள் கொடுக்கிறாரா, அதை நீங்கள் அனுப்பிக்கிறது தவறல்ல. ஆனால் அது மற்றவர்களுக்கும் பயன்பட வேண்டும். இன்றைக்கு நாம் கேட்ட சுவிசேஷ வாக்கியத்துல அந்த ஐஸ்வர்யவான் அவனுடைய வீட்டு அந்த வாசப்படியில் இருந்த லாசருவை பற்றி பார்க்கின்ற போது அந்த ஐஸ்வர்யன் பேர் இல்ல, ஆனா அந்த ஏழை தரித்திரனுடைய பெயர் லாசரு என்று அவனுடைய பெயர் போடப்பட்டது. லாசரு என்றால் என்ன அர்த்தம் என்றால் கடவுளின் உதவியை பெற்றவன் என்ற அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் எலியேசர் என்று அந்த பெயருக்கு ஏற்ற ஒரு பெயர், அதுக்கு ஒத்த ஒரு பெயர் தான் லாசரஸ் என்று சொல்லி எலியேசர் லாசரஸ் என்று பார்க்கிற போது God is my help, கர்த்தருடைய உதவி பெற்றவன் என்று அர்த்தம். கர்த்தருடைய உதவி பெற்றவர் யார்? கர்த்தருக்கு அர்த்தம். இது இந்த ஊமை மூலமாக கடவுள் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அந்த ஐஸ்வர்யன் அவனை ஒரு பொருட்டாகவே எண்ணவில்லை. அவனுடைய மேஜையில் இருந்து விழும் துணிக்கைகளை அவன் காத்திருந்தான். நாய்கள் வந்து அவனுடைய புண்களை நக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி தரித்திரமான ஒரு நிலைமையில அவன் வாழ்ந்து குடித்தான், செத்து போனான். கடைசியில் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். அது வரைக்கும் அவன் பேரை வந்து ஒரு பொருட்டாக பெயர் கூட தெரியாது. அவன் அங்க இருக்கிறான் அவன் நினைக்கல. யாரு? ஐஸ்வர்யா. செய்ய வேண்டிய காலத்திலே உனக்கு அந்த திராணி இருக்கின்ற போது ஏன் செய்யவில்லை? அதுதான் பாவம். உனக்கு எல்லாம் கொடுத்தார், ஐஸ்வர்யா எல்லாமே கொடுத்தார். ஆனா அங்க இருக்கிற ஒரு ஜீவனை பற்றி அவனுக்கு எண்ணம் இல்ல, ஒரு ஜடப்பொருளா நினைச்சான். He thought that he is just like a commodity which is available in the market. இல்லையா? அவனுக்கு பேர் தெரியல. ஆனால் அவன் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்ட பிறகு கேட்கிறான், லாசருவை அனுப்பி அவரையே விரலில் இருந்து சொட்டு தண்ணியாவது எனக்கு அவஸ்தப்படுறனே, நெருப்புல அவஸ்தப்படுறனே. நடக்கல பிரியமானவர்களே. இங்கே அவன் எந்த தப்பும் செய்யல ஐஸ்வர்யவான். ஆனால் அங்க இருந்த அந்த தரித்திரனுக்கு அவன் உதவி செய்யாமல் போனால் அதுதான் பெரிய தப்பு. அதாவது நீ தீமை செய்யலாம், நன்மை செய்யாமல் இருக்கிறவர், நன்மை செய்யலாம் தீமை செய்யாமல் இருக்கிறார். இவனுடைய தீமை என்ன என்று பார்க்கின்ற போது இவன் கொடுக்கப்பட்ட அந்த வெறும் செல்வத்தை அவனே பயன்படுத்திக் கொண்டான். அந்த தரித்திரனை நினைத்து கூட பார்க்கவில்லை. கடைசியாக தீமாவிலே இந்த காரியத்தை புறப்படும் என்ன பண்ணா, the story was not intended to praise the poor and condemn the rich. It shows the dangers of turning away from the needs of others. மற்றவருடைய தேவைகளை கண்டும் காணாமல் இருக்கிறது ஐயோ என்று சொல்லிப்பார். ஐஸ்வர்யன் லாசருக்கு எந்த ஒரு தீமையும் அவன் செய்யவில்லை. ஆனால் நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தவறி போனான். அதுவே பாவம். லாசர் இந்த ஐஸ்வர்யவானுக்கு ஒரு ஜனமாக தென்பட்டான் என்று பார்த்தோம். ஆகவே இவர்களே இதை வாசிக்கிட்ட நிருபத்தில் 3 தீமோத்தேயு 6:6-19 அங்க அந்த எல்லா சம்பவத்தையும் சொல்லுகிறார். பண ஆசை எல்லாத்தையும் வேற இருக்குது. ஐஸ்வர்யவான் இது இந்த பணத்துக்காக போராடுறவன் பல கண்ணிகளிலே விழுந்து எல்லா காரியத்திலும் கெட்டு போகிறார்கள். ஆனால் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு வசனம் 14, நீயோ தேவனுடைய மனுஷனே அவைகளை விட்டோடி. சில குணாதிசயங்களை சொல்றாருல்ல, என்ன குணாதிசயம் அவர் சொல்றாரு. அந்த 6 குணாதிசயம் இருக்குதுல்ல, படிக்கும்போது எடுத்து என்ன குணாதிசயம் 14 வசனத்துல. ஆமா, 1 தீமோத்தேயு 6, தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் நல்ல ஞாபகம், நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும்
அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இந்த 6 விதமான குணாதிசயத்தை நீ பின்பற்று. அது அந்த மேல சொல்லப்பட்ட அந்த பண ஆசை, ஐஸ்வர்யம், அந்த காரியம் இந்த காரியம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ ஓடு, தேவனுடைய மனுஷனே என்று சொல்லி தீமோத்தேயுவுக்கு சொல்றார். இன்றைக்கு திருச்சபையாக உனக்கும் எனக்கு சொல்லப்படுற ஒரு காரியம் அதுதான். அவைகளெல்லாம் விட்டு ஓடி இந்த குணாதிசயங்களை என்ற அந்த மாத்திரைகளை, இந்த மெடிசனை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் அலட்சிய போக்கோடு வாழ முடியாது, சுகபோகமாய் தானே வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வராது. ஆபல் சொன்ன அந்த அதாவது நியாய தீர்ப்பு நமக்கு வராது, நாம் தப்பிக்கப்படுவோம். புரிஞ்சுதுல? That's what we need to follow in today's context. இந்த குணாதிசயத்தை நாம் பெற்றுக்கொள்கின்ற போது நீயோ தேவ மனுஷன் அவர்கள் எல்லாம் விட்டு ஓடி ஓடு, கடவுளை தேடு. ஆசை தேவை, ஆசைப்படு, பேராசைப்படு. பணம் வேணும் சொல்லி பேராசைப்படாத. எங்க அப்பாவிட்ட நான் கிட்டி சேரணும், வேதத்துல அதிகமான வளர வேண்டும், அவருக்கு பாசமுள்ள பிள்ளை என்று என்னை மெச்சிக்கொள்ளத்தக்கதாக நான் வாழ வேண்டும் என்ற ஒரு பேராசை இருக்கு. பரலோகத்துக்கு போனன்ற ஒரு பேராசை உனக்கு இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம வாழ முடியும். அதுவே பிரியமாக கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த அநித்தியமான உலக சம்பத்தை நாம் துறந்து அவர் கேட்டு சாட்சிகளாக வாழ பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் அனுகிரகம் செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சென்று கிறிஸ்து இயேசுக்குள்ளாக பலப்படுத்தி காப்பாராக. கீதத்தை பாடுவோம்.